विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत्कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शनतत्त्वविदं भवशङ्करदेशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भा आचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ஒரு காமெடி கிளாஸ் பார்த்துட்டு அப்புறம் क्वेश्चंस। उपासनं तु यथा शास्त्रसमर्थितं किञ्चिदालम्बनम् उपादाय तस्मिन् समानचित्तवृत्तिसन्तानकरणं तद्विलक्षणप्रत्यय अनन्तरितम् इति विशेषः। उपासனைக்கும் ஆத்மஞானத்துக்கும் ஒரு நெருங்கின சம்பந்தம் இருக்குன்னாலும் ரொம்ப வித்தியாசமானது ரெண்டும். ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கணும். ஏன் புரிஞ்சுக்கணும்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஆத்மா ஞானத்தை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணி அது அனுபவத்துக்கு கொண்டு வரணும். இது மாதிரிலாம் நிறைய மேக்சிமம் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கு. வெறும்னா புக்ல படிச்சா மட்டும் போராது. புக்கு வாட் கேன் புக்கிஷ் நாலேஜ் டூ? இஃப் புக் என்னது, ஒரு பெரிய ஃபேமஸ் பிலாசபர் சொன்னார், இஃப் புக்ஸ் கேன் கிவ் யூ நாலேஜ் then donkeys will have the maximum knowledge. ஏன்னா அதுதான் புக்கை கேரி பண்ணுது, சாப்பிடுது. அப்படி கிடையாது. புக்குன்றதே விட்டுருவோம். இங்க புக்கு இல்ல சொல்லப்படுறது சப்தம். இந்த சப்த பிரமாணம், ஏன்னா புக்குன்னு சொன்னா சுயமா படிக்கிறதுன்னு ஆயிடுது. அதனால நம்ம அதை பத்தி பேசல. இங்க ஒரு விஷன் அன்ஃபோல்டட். And the vision is unfolded by a methodology provided by Shruti. என்ன இங்கிலீஷ்ல போயிட்டேன்னா, ஸ்ருதி வாக்கியங்கள்னால காண்பிக்கப்படுற ஒரு தரிசனம், ஒரு ஆச்சாரியன் அந்த ஸ்ருதிய பிரகாசிக்க பண்ணும் பொழுது சிஷ்யனுக்கு அதே தரிசனம் ஏற்படுறது. இது ஒண்ணுதான் ஞானத்திற்கான வழி. இது என்ன புதுசா இருக்கே, எத்தனையோ விதமான ஞானம் நம்மளும் உலகத்துல பாக்குறோம்.
ஒன்று புக்கு வச்சு படித்து தெரிஞ்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஏதோ டெமோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம், ப்ராக்டிக்கலாக பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாலேஜ் இருக்கும் பொழுது இதை மட்டும் ஏன் வந்து இப்படிதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு காரணம் என்னன்னா, மற்ற உலகத்துல இருக்கிற எத்தனை லட்சக்கணக்கான ஞானங்களுக்கும் இந்த ஞானத்துக்கும் நேர் ஆப்போசிட் தன்மை இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் நான் அல்லாதவை பற்றிய ஞானம். அது இதுன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஞானங்கள். அப்போ அதை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணியோ மைண்ட்னால அதை வந்து ஒரு விதமா ஆப்ஜெக்டிஃபை பண்ணி இல்லை நேரடியா பார்த்து நம்ம மற்ற பிரமாணங்கள் வழியாக தான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதனால அது இப்படியும் தெரிஞ்சுக்கலாம், அப்படி தெரிஞ்சுக்கலாம். இந்த சென்ஸ் புக்கை படிச்சும் தெரிஞ்சுக்கலாம், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம், 1008 விஷயம் இருக்கு, அதுல கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். வேற இங்க ஆத்ம வஸ்துங்கிற பொழுது யார் தெரிந்திக்க முற்படுகிறானோ, தெரிந்து கொள்பவன் யாரோ அவனுடைய சுரூபத்தை பத்திய ஞானம். அப்போ அவன் அந்த சுரூபத்தை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தெரிஞ்சிக்கவே முடியாது. ஆப்ஜெக்டிஃபை பண்றதுன்னு ஆரம்பிச்சிட்டாலே அவன் தன்னை ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். அப்போ என்னால ஒரு பிரமாணத்தை எம்ப்ளாய் பண்ணி, ஒரு மீன்ஸ் ஆஃப் நாலேஜை நான் எம்ப்ளாய் பண்ணி இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா ஆஸ் அன் எம்ப்ளாயர் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் நான் பிரமாதா தெரிந்து கொள்கின்றவன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் ஏற்கனவே எடுத்துட்டேன். அது தெரிந்து கொள்கின்றவன்ற ஸ்டேட்டஸ் நான் எடுத்துட்டாலே தெரிந்து கொள்கின்றவன், தெரிந்து கொள்ளப்படுகின்ற பொருள், தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற திரிபுட்டி மினிமம் வந்துடுறது. குறைஞ்சது 2 பதார்த்தம் வந்துடுத்தீங்க. அத்வைதம் எப்படி சித்தமாறுது? அதனால மற்ற ஞானங்களுக்கும் இதுக்கும் டோட்டலி ஆப்போசிட். ஏன்னா இது ஒண்ணுதான் ஆத்மா பத்திய ஞானம், மற்ற அத்தனையுமே அனாத்மா பத்திய ஞானம் தான். அப்போ இந்த ஞானம் எப்படி அடைய வேண்டியிருக்கு? ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு எப்படி இதை அடைய முடியும்? காரியம்ன்றது ஆத்மா அல்லாத ஒரு பொருள், ஒரு விஷயம். ஆத்மா அல்லாத விஷயம் பொருள்கள்ல நம்ம காரியம் பண்ண முடியும். தியானம் பண்ணி இதை அடைய முடியுமான்னு எப்படி முடியும்? தியேயம் எது இங்க? தியேயம்னா திங் விச் இஸ் பீயிங் மெடிடேட்டட் அப்பான். அது ஆத்மாவா இருக்க முடியாது. ஏன்னா உனக்கு ஆத்மாவே தெரியாது. இன்னும் ஹூவாமைன்னு கேட்டுட்டே இரு, ஆத்மா தடால்னு வந்து நிக்கும்னு ஒருத்தர் சொன்னார். அது எப்படி ஹூவாமைன்னு கேட்டா தெரிந்து கொள்கின்றவனுடைய ஆத்மஸ்வரூபம் தடால்னு எப்படி வந்து நிற்கும்? அண்ட் அவன் சப்போஸ் இதுதான் ஆத்மான்னு அவன் கன்க்ளூட் பண்ணான்னா அது சத்தியம்தான் அப்படிங்கிறதுக்கு எது பிரமாணம்? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கன்க்ளூட் பண்ணிடுவான் இல்லையா? அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி இதுதான் ஆத்மான்னு தான் அவன் யோசிக்க முடியும். அதனால தானா அகைன் ஹூவாமைன்னு கேட்கறதுனால மட்டும் அதுக்கு ஒரு அதை எப்படி கேட்கணும்னு இருக்கு. அது ஸ்ருதி வழியாக சொல்லப்படுறது. அதுதான் அங்க மீன் பண்ணணும் ஹூவாமைன்னு கேட்கும் பொழுது. இன்ஃபேக்ட் வந்து நேத்தின்னு காமிச்சுதான் வந்து சுரூப ஞானத்தை அடைய முடியும்னு வேதம் சொல்றது. அதுக்கு வருவோம். அப்போ ஹூவாமையெல்லாம் போறாது. அப்போ இந்த ஆத்ம வஸ்துவனுடைய ஞானம் எப்படி அடையணும்? நான் எம்ப்ளாய் பண்ற பிரமாணத்தினால நான் இதை அடைய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அப்போ ஒரு சுதந்திர பிரமாணம் மட்டும்தான் இந்த ஞானத்தை நமக்கு அடைவிக்க முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் என் முகத்தை நான் பார்க்குற மாதிரி, என் மூஞ்சியை நான் பார்க்கணும்னா சுதந்திர பிரமாணம் கண்ணாடி மாதிரி ஒண்ணு தேவை. அந்த கண்ணாடி நான் பார்க்கும் பொழுது கண்ணாடியினுடைய ஃப்ரேம் எப்படி இருக்கு, கண்ணாடியில இருக்கிற மெர்க்குரி எப்படி இருக்கு, அதை நான் பார்க்கல. கண்ணாடியில தெரிகிற என் உருவத்தை தான் பார்க்கிறேன். அப்போ கண்ணாடியில தாத்பரியம் கிடையாது. ஆனா
கண்ணாடி வழியாகத்தான் முகம் பார்க்கப்படுகிறது. புரிஞ்சுதா? ஃபோக்கஸ் வந்து முகத்துலதான் இருக்கு. ஈவன் தோ கண்ணாடி ஒரு சுதந்திர பிரமாணம்னு சொன்னாலும் கண்ணாடியை நான் பார்க்கல, கண்ணாடியில இருக்கிற என் முகத்தை தான் நான் பார்க்கறேன். அதேதான் சாஸ்திரம். சாஸ்திரம்னா நம்ம சொல்ற உபனிஷத் வேதாந்தங்கள் வேதாந்த வார்த்தைகளை நான் தெரிஞ்சுக்கிறது இல்லை என் ஃபோக்கஸ். இல்ல வந்து சாஸ்திரத்தினுடைய தன்மை அது இது அப்படி சொல்லுது இப்படி, அதெல்லாம் இல்ல ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் என்ன? சாஸ்திரம் வழியா என் ஸ்வரூபம். ஆனா அது ஏன் சாஸ்திரம் வழியா தான், வெளியில இருக்கிற புக் வழியா எப்படி? அது ஒரு கேள்வி. ஆத்மாங்கிறது எதுப்பா? உனக்கு உள்ள இருக்கு, அப்ப ஏன் வெளியில இருக்கிற புக்கை போய் பாக்குற? ஆத்மாவை பாரு அப்படின்னு சொல்றான். இது எப்படி இருக்குன்னா, முகம்ன்றது எங்க உங்ககிட்ட இருக்கா வெளியில இருக்கா? உங்ககிட்ட தானே இருக்கு, அப்பயும் போய் கண்ணாடியை பாக்குறேன்னா மாதிரி இருக்கு. ஏன்னா என் சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுதந்திர பிரமாண அபேட்சை இருக்கு. அந்த சுதந்திர பிரமாணமாக இருக்கிறது வேதாந்தம். அண்ட் அந்த வேதாந்தம் நீ புக்கா அகைன் எடுத்து நீ படிச்சேன்னா திருப்பியும் நான் தெரிந்து கொள்கிறேன். அது சுதந்திரமா அது வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்ப சுதந்திரமாக ஸ்ருதியானது ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அந்த ஸ்ருதிய வந்து ஒருத்தர் எக்ஸ்பவுண்ட் பண்ணும் பொழுது அந்த விஷனுக்கு நம்மள எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்பதான் ஆத்ம ஞானம் சம்பவிக்க முடியும். இந்த விஷயத்துல வேதமும் வேதத்திற்கு அப்பால் பிற்பாடு வந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணரா இருக்கட்டும், பகவத்பாதாளா இருக்கட்டும், இல்ல வெவ்வேறு விதமான கிரந்தகாரர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கா. ஒரே விஷயம். இதுல ஒன்றும் இந்த விஷயத்துல ஒரு இடத்துல கூட பேதம் கிடையாது. ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சொல்லுது வேதம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன தேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹான்னு கீதையில பகவான் சொல்றார். குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு வேதமே சொல்றது. பரீட்சை லோகான் கர்மஜிதான் நிர்வேதமாயாத் பிராமணா நாஸ்தி அகிருதா கிருத்தேன விஜயானார்த்தம் குருமேவ அபிகச்சேது. குரு கிட்ட போ அப்படின்னு சொல்றது. நம்மளுடைய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்தையும் இதுதான் காண்பிக்க. சுப்பிரமணியர் பிரணவத்தை உபதேசம் பண்ணும் பொழுது பரமேஸ்வரனே சிஷ்யனாக ஸ்வீகாரம் பண்ணிண்டார் அப்படின்லாம் வந்து இதனுடைய உயர்வு, குரு சிஷ்ய பரம்பரையினுடைய உயர்வு சொல்லப்படுது. அதனால இது எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த ஞான விஷயம் தியான விஷயத்தோட ரொம்ப வேறானது உபாசனையோட. ஏன்னா உபாசனைங்கிற பொழுது மெடிடேட்டர் அப்படின்ற பொழுது உபாசகன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் தியானம் பண்றவன், நான் தேய பொருள் வேற. நான் தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்றேன், அங்க குரு அபேட்சை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, நான் டெலிபரேட்டா பண்ற ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிற பொழுது நான் ஒரு ஆக்டர், ஒரு ஆக்ஷன் இருக்கு, an object being acted upon இருக்கு. தியான தியேய தியாதா மூணுமே இருக்கு. அங்கேயும் திருப்புட்டி தான், அதுவும் ஒரு கர்மா தான். அத்வைத ஞானம்ன்றது விருத்தியாத்மகமாக வேதத்தினுடைய அந்த தரிசனத்துக்கு நம்மள உட்படுத்தி கொண்டதனால் ஏற்படுற ஒரு அகண்டாகார விருத்தினால ஏற்படுறது இந்த ஞானம். நான்ற ஒரு இண்டிவிஜுவலே இல்லை, ஃபால்சிஃபை ஆயிடுது. உலகம்ன்றதும் ஃபால்சிஃபை ஆயிடுறது. சுரூபம் ஒண்ணுதான் மீதி நிக்கிறது. அதுதான் இந்த ஞானம்.
அதுக்கு ஓரளவுக்கு புத்தி ரெடியாக வேண்டியிருக்கு. ரொம்ப மைண்ட் துவைதத்துல கம்ப்ளீட்டா என்டாங்கிள்டா இருந்ததுன்னா இந்த ஞானம் சித்திக்கிறது கஷ்டம், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்திய சம்சார விவகாரத்திலேருந்து நகர்த்தின்னு ஓரளவுக்கு சமஷ்டி உன்னுடைய சுரூபம் இந்த வெறும் தேகம் மட்டும் இல்லை அப்படிங்கிறத ஓரளவுக்கு த்ரூ கான்டெம்ப்ளேஷன், மெடிடேஷன் அந்த புத்திய கொஞ்சம் சம்ஸ்காரம் பண்ணி அப்புறம் அது ரெடி ஆகிறது ஞானத்துக்கு. அந்த வேலையை தான் இந்த உபாசனை பண்றது. தானி ஏதானி உபாசனானி சத்துவ சுத்திகரத்வேன வஸ்து தத்துவ அவபாசகத்வா. புத்திய சுத்த, சத்துவம்னா புத்தி. ஏன் சத்துவம்னா புத்தின்னா, சத்வரஜஸ்தமோ குணங்கள்ல புத்தி முதலிய இந்திரியங்கள் சத்துவகுணத்தினால ஆனது அப்படிங்கிறதுனால சத்துவம் அப்படிங்கிற பெயர் புத்திக்கு கொடுக்கப்படும். புத்தியை சுத்தி பண்ணுவதன் மூலமாக இந்த உபாசனைகள் என்ன பண்றது, வஸ்து தத்துவத்திற்கு உன்னை யோக்கியன ஆக்கிறது. அதனால அத்வைத ஞானம் உபகாரகாணி, அத்வைத ஞானத்திற்கு இது உபகாரம் பண்றது, ஹெல்ப், சப்போர்ட் பண்ணுது. ஏன் நேரடியா அத்வைத ஞானத்துக்கு போயிடலாமே, இது ஒண்ணுதான் வழியா? இது ஏன் இதை முதல்ல பண்றான்னா, ஆலம்பன விஷயத்துவா சுகசாத்தியானிக்க, இதுல சில சௌலபியம் இருக்கு. வெறும் கர்மயோகம் பண்ணிட்டு நேரடியா ஞானத்துக்கு போயிடணும்னா கஷ்டம். இதுல என்ன சௌலபியம் இருக்குன்னா சுகசாத்தியமா இருக்கு. ஏன் ஆலம்பனம் இருக்கு. உன் மைண்ட் ஏதோ ஒரு பொருளை பிடிச்சுட்டு தான் பழக்கப்பட்டிருக்கு. நேத்தி இதுவும் இல்லை அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, பிரம்ம ஒண்ணுதான் இருக்குன்னா, எதுவுமே இல்லைன்னா என்னத்தை போய் பிடிக்கிறது? இன்னும் ஒண்ணும் இல்லாத ஒண்ணு என்னால அனுபவத்துல இது வரைக்கும் நான் பார்க்கலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கு அதுல. அப்போ இங்க ஆலம்பன விஷயம் முதல்ல நீ சமஷ்டிக்கு போ. வெஷ்டியில இருக்கிற லிமிட்டடா இருக்கிற நீ முதல்ல சமஷ்டி தன்மைய உபாசனை பண்ணு. அதை ஆலம்பிச்சு பண்ணு. ஏதோ ஒரு திங் மேல உனக்கு பிடிப்ப வச்சுண்டு அது வழியாக ஒன்னு நீ தயார் பண்ணிக்கோன்னு இது சொல்லுது. அதனால ஆலம்பன விஷயத்துவாத் சுகசாத்தியானி, இதை சாதிக்கிறது கொஞ்சம் சுலபம், அடையிறது. யார் வேணா உபாசனை பண்ணலாம், ஞானம் கிடைக்காதவன் இல்லையா? ஏன்னா அது கொஞ்சம் ஒவ்வொருத்தர் ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரென்த் இருக்கும் மெடிடேஷன்ல ஒவ்வொருத்தருக்கும். பட் எல்லாரும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை அதுல இருக்கு. யார் வேணா பண்ண முடியுங்கிறதுனால சுகசாத்தியம் இது பூர்வம் உபன்யசியந்தே. அதனால இது முன்னாடி சொல்லப்படுது. தத்திர கர்மாபியாசஸ்ய திருடீகிருதத்வாத் கர்ம பரித்தியாகேன உபாசனா ஏவ துக்கம் சேதா சமர்ப்பணம் கர்த்துமிதி கர்மாங்க விஷயமேவ தாவத் ஆதௌ உபாசனம் உபன்யஸ்யதே. கர்மாபியாசம், அபியாசம்னா கர்ம யோகத்துல திருப்பி கர்மா பண்ணி கர்மாவை பரித்தியாகம் பண்ணி வெறும் உபாசனை பண்றது சிரமம். அதனால நீ பண்ணிட்டு இருக்கிற கர்மாவிலேயே கர்மாங்க விஷயமாகவே சித்தத்தை உபாசனையில செலுத்துறது அப்படின்னு. அதனாலதான் சாந்தோக்கியோபனிஷத்து சாமவேத பிரதானம்ன்றதுனால சாமவேதத்துல இருக்கிற உத்கீதத்துல இருந்து தான் ஆரம்பிக்க.
அதை நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். ஓமிதி ஏததக்ஷரம் உத்கீதம் உபாசித ஓமிதி ஹி உத்காயதி தஸ்ய உபவியாக்கியானம். ஓம் இதி அப்படின்னு இதி சப்தத்தோட சேர்த்து ஓம சொல்றது வேதம். ஏன் இத்தின்னு சொல்லுதுன்னா, ஓம்ன்ற பிரணவமே பிரம்மம் என்று இருக்கு. மாண்டூக்கியத்துல ஓம்காரம் எப்படி பிரம்மமாகவே ஆகிறது அப்படிங்கிறத விஸ்தாரமாக அங்க பேசப்படுவது. ஓமிதி பிரம்ம ஓமிதி தகும் சர்வம் அப்படின்னு ஓமே பிரம்மம். அதை நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். இங்க உபாசனா கட்டம்ங்கிறதுனால இதி ஏன் சேர்க்கப்படுதுன்னா, ஓம் என்கின்ற சப்தத்தை மட்டும் இங்க எடுத்துக்கிறது, பிரம்மத்தை எடுத்துக்கல. ஓம் அப்படிங்கிற அக்ஷரத்தை எடுத்து அதுல உபாசனை பண்ணு அப்படின்னு இங்க இதி பதம் பாஷிகாரர் சொல்றாரு. ததிக இதி பரம் பிரயுக்தம் அபிதாயகத்வாத் வியாவர்த்திதம் சப்தஸ்வரூப மாத்திரம் பிரதீயத்தே. சப்தஸ்வரூபத்தை மட்டும் இங்க ஓம் அப்படிங்கிற சப்தத்தை மட்டும் எடுத்துட்டு அதுல உபாசனை. புரியலையேன்னா, சப்தத்தை மட்டும் தானே, ஓம்ன்றது ஒரு சப்தம் தானே அப்படின்னா, ஓம்ங்கிறது பிரம்மமே அப்படிங்கிறதுனால இங்க சப்தத்தை மட்டும் எடுத்துக்கிறது. எப்படி ஓம் பிரம்மமாறுது அதை நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். இப்ப 10 நிமிஷம் 9 நிமிஷம் தான் இருக்கு. பூர்ணமத சொல்லிடுறேன். கொஸ்டின்ஸ் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.